அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட். இப்போது நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சரியாக சொல்லணுன்னா நவம்பர் மாதம் 15ஆம் தேதி டெட் பேப்பர் ஒன்று நடந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா டெட் பேப்பர் 2 நடந்தது. இதில் இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. எவ்வளோ பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கேட்டகரின்னு ஒன்று இருக்கும். பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, நெக்ஸ்ட்டு டிஎன்சி, அடுத்தது பிடபிள்யூடி அண்டு எஸ்டி. இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ பாஸ் மார்க் அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கேட்டகரி. மொத்தம் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 150. இதில் எவ்வளோ மார்க் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 1க்கு எடுக்கணும் அப்படின்னாக்கா 60% மார்க் எடுக்கணும். அப்போ 60% அப்படின்றது எவ்வளோன்னா 90 மார்க். யாருக்கு? ஜென்ரல் கேட்டகரி. தட் மீன் பார்த்தீங்கன்னாக்கா ஓசி கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி பேப்பர் 2லேயும் பார்த்தீங்கன்னாக்கா 60% 90 மார்க் எடுக்கணும். இந்த ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்றவங்க இருக்கிறவங்க எக்ஸப்ட் எஸ்டி கேட்டகரி. இவங்கள தவிர சரியா, ஜென்ரல் கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி இவங்கள தவிர யாரெல்லாம் இருக்காங்கன்னா எஸ்சி கேட்டகரி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. அதான் பிடபிள்யூடி கேட்டகரிஸ்ன்னு சொல்லுவோம். இவங்களுக்கும் மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 150. இவங்களுக்கு பேப்பர் 1 இருந்தால் எவ்வளோ மார்க் குவாலிஃபையிங் அப்படின்னாக்கா 55%. இப்போ 55% எவ்வளோ வரும்னா 82.5 வரும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 82 மார்க் எடுத்தால் பாஸ். சேம் பேப்பர் 2க்கும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. 55% பாஸ் மார்க்கு அதை பார்த்தீங்கன்னாக்கா மார்க்காக கன்வெர்ட் பண்ணால் 82.5 வரும். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 82 மார்க்கு. எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் மார்க்கு 150. அவங்களுக்கும் 150 மார்க்கு தான். இதில் பேப்பர் 1க்கு பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னாக்கா 40%. தட் மீன் பார்த்தீங்கன்னாக்கா 60 மார்க்கு. அதே மாதிரி பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னாக்கா 40%, இங்கேயும் 60 மார்க். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 90 மார்க்கு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு. எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அண்டு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. இவங்களுக்கு எல்லாருக்கும் பேப்பர் 1 இருக்கட்டும் பேப்பர் 2 இருக்கட்டும் 82 மார்க்கு. எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 60 மார்க் பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் பர்சன்டேஜ். இந்த பாஸ் மார்க் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். சரிங்களா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 2 இருக்கட்டும் இல்லை பேப்பர் 1 இருக்கட்டும், இதில் நீங்கள் பாஸ் மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா உடனே உட்காந்துட்டு அடுத்து நாளிலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா யூஜிடிஆர்பி அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா விரைவில் அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும் நமக்கு. டெட் ரிசல்ட் வந்த உடனே அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். உட்காந்துட்டு படிங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணலாம். கான்ஃபிடென்ட்டோட படிங்க. நன்றி, வணக்கம்.